I want to thank the countries that helped me put this together. Qatar, Turkey, Saudi Arabia, Egypt, Jordan. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட காசாவிற்கான சமாதான முயற்சி ப்ரொசஸ் ஆனது ஹமாஸினால் தற்பொழுது பச்சை கொடி காட்டி அதற்குரிய ஏற்புதலை வழங்கப்பட்டிருக்கிறதாக அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக இன்று அறிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இதை சர்வதேச நாடுகளும் இதர பல நாடுகளும் பல தரப்பட்டவர்களும் இதை வரவேற்றுள்ளதுடன் ஹமாஸ் ஆனது உண்மையாகவே அந்த சீஸ்ஃபயர் பிளானை ஒத்துக்கொண்டுள்ளதா அல்லது இதில் ஏதும் மறைமுக திட்டங்கள் இருக்கின்றனவா என்பதை இந்த பகுதியிலே விரிவாக பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் சஜன்ராஜ். கடந்த திங்கட்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்னியாவும் இணைந்து வாஷிங்டனில் காசாவிற்கான ஒரு சமாதான முயற்சியாக ஒரு 20 அம்சங்களை கொண்ட ஒரு திட்டத்தை முன்மொழிந்திருந்தார்கள். அந்த திட்டத்தை முன்மொழிந்த உடனேயே அதை இஸ்ரேலிய பிரதமர் ஏற்றுக்கொண்டதுடன் அதை அமெரிக்காவும் என்டோஸ் செய்திருந்தது. குறிப்பாக இந்த திட்டத்தை பற்றிய தெளிவான விளக்கங்களை நான் ஏற்கனவே இன்னொரு காணொலியில் வழங்கியிருக்கிறேன். அந்த காணொலிக்கான லிங்கை இந்த கார்டில் வைத்திருக்கிறேன், நீங்கள் விரும்பினால் பார்க்கலாம். அந்த திட்டத்தின் சாராம்சம் என்னவென்றால், ஹமாஸ் அங்கு பிடித்து வைத்திருக்கும் மற்றும் இறந்த நிலையில் இருக்கும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதுடன் உடனடியாக தங்களுடைய ஆயுதங்களை களைந்து சரணடைய வேண்டும் அல்லது நாட்டை விட்டு போக விரும்பினால் போகலாம். அடுத்ததாக ஹமாஸ் இனிவரும் எந்த ஒரு அரசாங்கத்திலும் காசா தொடர்பான எந்த விதமான ஆட்சி அமைப்பிலும் பங்கு கொள்ளக்கூடாது என்ற ரீதியிலும் அதாவது காசாவில் ஒரு சிவில் சொசைட்டி, ஒரு சிவில் சமூகம் ஒன்று ஆட்சிக்கு வரும் வரை ஒரு சர்வதேச பொடியினால் தான் அது கண்காணிக்கப்படும் என்ற ரீதியிலான ஒரு அம்சத்தை தான் இந்த சமாதான திட்டம் கொண்டிருந்தது. இதை அப்பொழுது வெளியிட்ட உடனேயே கிட்டத்தட்ட அனைத்து சர்வதேச நாடுகளும் அதை வரவேற்றிருந்ததுடன் இந்த திட்டமானது ஹமாஸுக்கு சமர்ப்பிக்கப்படவிருந்தது. குறிப்பாக கட்டார் மற்றும் ஈஜிப்டினால். அவர்கள் இருவரும் தான் இந்த போரிற்குரிய சமாதான முயற்சிகளில் கடுமையாக ஈடுபட்டிருந்தார்கள். இதை வழங்கி கிட்டத்தட்ட என்ன சொல்வதென்றால் ஒரு 3 நாட்கள் கடந்த பின்னரும் ஹமாஸிடமிருந்து ஒரு உரிய பதில் வராத நிலையில் நேற்று டொனால்ட் ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருந்தார். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் ஹமாஸ் இந்த திட்டத்திற்கான ஒரு பதிலை வழங்காவிட்டால் தாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அது உண்மையில் ஒரு நரகத்தை தான் சென்றடையும் என்ற ரீதியிலான ஒரு கடுமையான ஒரு கருத்தை தான் தெரிவித்திருந்தார் சமூக வலைத்தளத்திலும் நேரடியாக பத்திரிகையாளர்களிடம். இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்று இந்த பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கிறது. அதாவது ஹமாஸ் அந்த சீஸ்ஃபயர் பிளானை பெரும்பாலான விடயங்களை ஒத்துக்கொண்டுள்ளதாகவும் சிலவற்றிற்கு மேலதிக நேரங்கள் தேவை அல்லது மேலதிக நெகோசியேஷன்ஸ் வேணும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தான் அமெரிக்காவுக்கு தெரிவித்திருக்கின்றது. இதை டொனால்ட் ட்ரம்ப்பும் தன்னை உத்தியோகபூர்வமாக அவர் ஒத்துக்கொண்டுள்ளார், அதாவது அறிவித்துள்ளார் தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே. குறிப்பாக அவர் தெரிவித்திருக்கின்றார், ஹமாஸ் தற்பொழுது சமாதானத்திற்கான முயற்சிக்கு ஆதரவை வழங்கியுள்ளதாகவும் இந்த நிலையில் இஸ்ரேல் உடனடியாக காசாவில் நடத்தும் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்றும் நிறுத்திய பின்னர் உடனடியாக பணைய கைதிகளை மீட்க வேண்டும், அல்லாவிட்டால் அது அங்கிருப்பவர்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது அவர் சொல்லியிருக்கிறார், இஸ்ரேல் மஸ்ட் ஸ்டாப் பாம்பிங்ஸ் ஆன் காசா, அதாவது நிச்சயமாக நிறுத்த வேண்டும் என்ற ரீதியில் ஒரு உத்தரவு ரீதியில் தான் அவர் இன்று அந்த சமூக வலைத்தளத்திலே வெளியிட்டிருக்கின்றார். அவர்களுடைய பிரதான நோக்கம் அந்த பணைய கைதிகளை மீட்பது தான் என்பது தெளிவாக தெரியும் அனைவருக்கும். ஸோ இப்படியான நிலையில் இன்று இந்த சம்பவம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதோடு ஹமாஸ் வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையையும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக ஹமாஸ் தாங்கள் இந்த முயற்சியை வரவேற்பதாகவும் குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு தங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையின் பிரகாரம். ஸோ இப்படி இருக்கும் நிலையில் இந்த இன்றைய வரவேற்பு அதாவது முக்கியமாக அவர்கள் என்னென்ன விடயங்களை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்றால், முதலாவதாக பணைய கைதிகள் அனைவரையும் விடுவிப்பதற்கு தாங்கள் முழு சம்மதம் என்ற ரீதியில் தெரிவித்திருக்கின்றார்கள். அதை தவிர தாங்கள் இந்த காசாவினுடைய ஆட்சி பொறுப்பை ஒரு சிவில் சமூகத்திடம் வழங்குவதற்கு முழு ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் இனிமேல் தாங்கள் இதில் பங்கு பெற்ற மாட்டோம் என்ற ரீதியில் தான் அந்த நிபந்தனைக்குத்தான் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இருந்த போதும் அவர்கள் வெளியிட்டிருந்த அறிக்கையில் இறுதியில் எதிர்காலத்தில் இந்த காசாவில் அல்லது பலஸ்தீனத்தில் நடைபெறும் சில சம்பவங்களில் தாங்கள் பங்கு பெறுவதற்கு விரும்புவது போல ஒரு வசனத்தை அதிலே சேர்த்திருக்கிறார்கள். அதை பின்னர் பார்ப்போம் இது எப்படியான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்த போகுது என்ற ரீதியில்.
ஸோ இப்படியான நிலையில் அவர்கள் எதிர்த்த மிக முக்கியமான பிரச்சனை தான் என்னவென்றால் ஆயுதங்களை கையளிப்பது அல்லது சரணடைவது ரீதியான தொடர்பான விடயம்தான். அதற்கு அவர்கள் இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை என்ற ரீதியிலும், அதை தவிர ஏற்கனவே தெரிந்திருக்கும் உங்களுக்கு அந்த பீஸ் பிளானில் முக்கியமான ஒரு நிபந்தனை தான் இந்த காசாவின் டெம்பரரி கண்ட்ரோல் ஒரு போர்ட் ஆஃப் பீஸ் என்ற ரீதியில் அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தான் தலைவராக இருப்பார். அந்த சபை தான் நிர்ணயிக்கும், அதாவது ஒரு சர்வதேச சபை. ஸோ இதற்கும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாகவும், பலஸ்தீனியர்கள் தான் காசாவை ஆள வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தையும் தெரிவித்து அதை மேலதிக நெகோசியேஷன்ஸுக்கு அவர்கள் நேரம் வேண்டும் என்ற ரீதியில் கட்டியிருப்பதாகத்தான் இங்கு அந்த அறிக்கை மற்றும் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விடயம் தொடர்பாக. தற்பொழுது இந்த விடயத்தை முதலாவது ஆளாக வரவேற்றிருப்பவர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தான். அவர் குறிப்பாக தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் எக்ஸ் தளத்திலே ஆங்கிலத்திலும் பிரெஞ்சு மற்றும் அராபி மொழியில் மட்டுமல்லாமல் யூதர்களின் மொழியிலும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் இந்த விடயத்தில் ஒரு தீவிரமாக இருக்கிறார் இந்த இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனையிலே. ஸோ அவர் தான் முதலாக இந்த பிரச்சனைக்கான ஒரு இன்றைய தகவல் வந்தவுடன் ரெஸ்பான்ஸ் செய்த ஒரு தலைவர். ஸோ அவர் அதை கடுமையாக வரவேற்றிருக்கின்றார். ஸோ இப்படி போகும் நிலையில் இந்த திட்டம், அதாவது இந்த சீஸ் பிளான் ஆனது சிலது இந்த ஹமாஸ் இதை ஏற்றுக்கொண்டுள்ளது அல்லது பார்ஷியலாக ஏற்றுக்கொண்டுள்ள விடயம் தொடர்பாக ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது 5 முக்கிய நபர்களுக்கு தான் இந்த சம்பவம் மிக முக்கியமானது. அந்த 5வருக்கும் வெவ்வேறு காரணங்கள் இருக்கின்றன, வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை பற்றி பார்ப்போம். முதலாவது நபர் தான் அமெரிக்கா என்று சொல்வதை விட டொனால்ட் ட்ரம்புக்கு எப்படியாவது இந்த போரை நிறுத்தியாக வேண்டும், அதற்கு என்ன விலை கொடுத்தென்றாலும் அட் எனி காஸ்ட் இந்த போரை நிறுத்துவதைத்தான் அவர் குறியாக இருக்கின்றார். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் கடந்த காலங்களில், அதாவது 2வது முறை பதவியேற்றதன் பின்னர் தான் 6 போரை நிறுத்திவிட்டேன் என்ற ரீதியில் தான் கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருந்தார். அந்த ரீதியில் தான் அவர் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு அவர் மூக்குடைப்பட்டிருக்கிறார். அந்த போர் நின்ற பாடியில் தற்பொழுது அவர் உக்ரைன் பக்கம் சாய்ந்து போரை நடத்துவதில் மும்முரமாக இருக்கிறார். அந்த நிலையில் தான் அவருக்கு இப்பொழுது மிக முக்கியம் இந்த இஸ்ரேல் காசா போரை நிறுத்துவது அவருக்கு மிகவும் முக்கியமான ஒரு தேவை. ஒரு சின்ன துரும்பு கிடைத்தால் கூட அவர் அதை வைத்துக்கொண்டு சந்தோஷப்பட்டுக் கொள்வார், அதை வைத்துக்கொண்டு தம்பட்டம் அடித்துக் கொள்வார், தான் நிறுத்தினேன் என்று. ஸோ அப்படியான நிலையில் இன்று வந்திருக்கும் ஒரு சம்பவமானது, அதை ஹமாஸின் இந்த ஏற்றுக்கொள்ளல், அதாவது பார்ஷியலாகவாவது அவர்கள் ஏற்றுக்கொண்டதாவது அவருக்கு மிகவும் ஒரு சந்தோஷத்தினையும் தனது சுய விளம்பரத்துக்கும் அது உதவும் வகையில் தான் இருக்கின்றது. ஸோ அவரை பொறுத்தவரையில் அது கிட்டத்தட்ட ஒரு வெற்றி போலத்தான் தெரிகிறது. ஏனென்றால் அமெரிக்க காங்கிரஸில் உள்ள ரிப்பப்ளிக்கன்ஸ் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் இந்த விடயங்களை பாராட்டி, டொனால்ட் ட்ரம்பை பாராட்டி வருகின்றார்கள். சர்வதேச சமூகமும் இவரை பாராட்டி கொண்டு தான் இருக்கிறது. ஸோ அவர் இதற்கு என்ன சொல்வது, அவருக்கு யாராவது பாராட்டினால் அவர் நெகிழ்ந்து போய்விடுவார், அப்படியான ஒரு மனிதர் தான். ஸோ அவருக்கு இது ஒரு வெற்றி அல்லது சக்ஸஸ் என்று தான் சொல்ல வேண்டும். 2வது நபர் இஸ்ரேல் என்று சொல்வதை விட பெஞ்சமின் நெட்டன்யாஹூ. ஏனென்றால் இஸ்ரேல் ஆரம்பத்திலிருந்தே பலஸ்தீனம் என்ற ஒரு நாடு, அதாவது குறிப்பாக நெட்டன்யாஹூ பலஸ்தீனம் என்ற ஸ்டேட் இருப்பதை அங்கீகரிக்காத ஒரு மனிதர். அதாவது இஸ்ரேலில் தற்பொழுது இருக்கும் அரசாங்கமானது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம். அவருக்கான ஆதரவை அங்கு வழங்கி கொண்டிருப்பது ஒரு ஃபார் ரைட், கடும் வலதுசாரி சிந்தனை கொண்ட சில ஆதரவாளர்கள் தான் அவருடைய அரசாங்கத்தை நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரதான சிந்தனையே காசாவை முழுவதுமாக கைப்பற்ற வேண்டும் இஸ்ரேல், அது மட்டுமில்லாமல் வெஸ்ட் பேங்கையும் கைப்பற்றியாக வேண்டும். இந்த ரீதியில் தான் அவர்களது சிந்தனை இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இஸ்ரேலில் அந்த அதாவது பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட உறவினர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய பொழுதும் இவரால் போரை நிறுத்த முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கு இன்டர்னல் கவர்மெண்ட், அவருடைய அரசாங்கத்திற்குள்ளே இன்டர்னல் ப்ரெஷர்ஸ் இருக்கின்றன. அதை கையாளுவதற்காகவே இந்த போரை நடத்தி கொண்டு வந்திருந்தார். ஸோ தற்பொழுது அவருக்கு இந்த போர் நிறுத்தமானது என்ன சொல்வது, அவர் விரும்பியதே இல்லை, அவருக்கு பிடிக்காத ஒரு விடயம்தான். ஆனால் அவர் நினைத்திருந்தார் ஹமாஸ் இந்த சீஸ் பிளானை கொள்ளாது, ஸோ நாங்கள் மேலதிகமாக போரை நடத்தி தங்களுக்கு விரும்பியதை செய்து கொள்ளலாம் என்ற ரீதியில் தான் அவர் நினைத்திருந்தார். இருந்தபோதும் இந்த சர்வதேச அழுத்தங்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அழுத்தம் என்பனை அவரை ஒரு போர் நிறுத்தத்தை நோக்கி நகர வைத்து விட்டது. ஸோ இந்த செய்தி, அதாவது இன்று வந்திருக்கும் இந்த செய்தியானது நிச்சயமாக நெட்டன்யாஹூவுக்கு ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய செய்தி அல்ல. அவருடைய அரசியல் ஸ்திரத்தன்மைக்கும் எதிர்கால தேர்தலுக்கும் வரும் வருடம் இஸ்ரேலில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. ஸோ அவருடைய செல்வாக்கு இஸ்ரேலில் கடுமையாக சரிந்திருக்கின்றது. ஸோ இந்த ஹாஸ்டேஜஸ் மீட்டாவது அவருக்கு அதில் ஏதும் பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணலாமோ என்று பார்ப்பார். இருந்தபோதும் அவருக்கு இது சந்தோஷம் அளிக்கக்கூடிய செய்தி அல்ல இன்று நடந்திருக்கும் இந்த செய்தி. 3வது நபர் சர்வதேச சமூகத்துக்கு
அந்தந்த நாடுகளில் இருக்கும் மக்கள் எழுச்சி, குறிப்பாக இந்த காசா போரை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்று அந்தந்த நாடுகளுக்குள்ளேயே கடுமையான ஒரு அழுத்தம் இருக்கிறது. குறிப்பாக இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இது ஒரு தலைவலி என்று தான் சொல்ல வேண்டும். அனைத்து நாடுகளும் பலஸ்தீனத்திற்கான ஆதரவை தான் வழங்கி கொண்டிருப்பதுடன் எப்படியாவது காசாவில் போரை நிறுத்திவிட வேண்டும், இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த நாடுகளுக்கு இந்த போர் நிறுத்த செய்தியானது ஒரு என்ன சொல்வது, ஒரு தற்போதைக்கு ஒரு ரிலீஃப் போலத்தான் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் அவருடைய செல்வாக்கு அவருடைய நாட்டில் கடுமையாக சரிந்து கொண்டு வருகிறது. அவர் எதிர்வரும் தேர்தலில் வெற்றி பெறுவதே அபூர்வம் என்று தான் அங்கு பேசப்படுகிறது. இப்படியான நிலையில் தான் அவர் இந்த காசா பிரச்சனையை அங்கு கையில் எடுத்து தான் அதற்கு முழுவதும் ஆதரவு போல காட்டிக்கொண்டு இந்த காசாவில் ஒரு சமாதானத்தை வருவதில் தானும் ஒரு பங்கு என்பதை காட்டிக்கொள்ள கடுமையாக முயற்சி செய்கிறார். இருந்தபோதும் அது அவருக்கு எந்த ரீதியில் சொந்த நாட்டில் செல்வாக்கை ஏற்படுத்தும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இப்படித்தான் இதர பல சர்வதேச நாடுகளும் தவிர இந்த அரபு நாடுகள், மத்திய கிழக்கு அரபு நாடுகள் மீது ஏற்கனவே ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் இருந்தது. காசா போரை பற்றி அவர்கள் பெரிதாக பேசிக்கொள்வதில்லை என்றும் அவர்கள் அமெரிக்க சார்பாக இருக்கிறார்கள் என்ற ரீதியிலான ஒரு விமர்சனம் அவர்கள் மீது இருந்தது. இருந்தபோதும் கடந்த மாதம் இஸ்ரேல் கட்டாரில் நடத்திய தாக்குதலானது அனைவரையும் ஒரு மற்ற பக்கம் திரும்பும் அளவுக்கு செய்துவிட்டது. குறிப்பாக இஸ்ரேலின் போக்கு அனைவரையும் என்ன சொல்வது, ஒரு கடும் கோபத்திற்குள்ளாக்கிவிட்டது. இந்த நிலையில்தான் அமெரிக்காவுக்கும் கட்டாருக்கும் உரிய நட்பை பயன்படுத்தி இஸ்ரேல் அதிபரை ஒரு சமாதானத்திற்கான ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவம். ஸோ சர்வதேச நாடுகளுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ரிலீஃப் தரக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த இன்று வந்திருக்கும் இந்த ஹமாஸின் போர் நிறுத்தத்திற்கான ஏற்றுக்கொள்வதற்கான இந்த சம்பவம். 4வது நபர் தான் ஹமாஸ். ஹமாஸுக்கு என்ன சொல்வதென்றால் வேறு வழியில் என்று தான் சொல்ல வேண்டும். என்றால் அவர்களுடைய பிரதான தலைமைகள் அனைத்துமே அழிக்கப்பட்டு விட்டன இஸ்ரேலிய தாக்குதல்கள். இப்பொழுது இருக்கும் தலைமை என்பது அவர்கள் என்ன சொல்வது, யார் தலைமை, என்ன பிரச்சனை என்று யாருக்குமே தெரியாது. ஸோ அவர்களுக்கு இதை தவிர வேறு வழி இல்லை. இதைத்தான் கட்டாரும் ஈஜிப்டும் அவர்களுக்கு தெரிவித்திருக்கும், உங்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எப்படியும் அழிவுதான், ஸோ இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அவர்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இதிலே இல்லை. அதனால்தான் அவர்கள் நேரடியாக ஒரு சரண்டர் என்ற ரீதிக்கே வந்திருந்தார்கள். ஸோ அப்படித்தான் ஹமாஸுக்கு தற்பொழுது நிலைமை. ஆனால் எதிர்காலத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியாது. இப்போதைக்கு அவர்களுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. அவர் சந்தோஷமோ துர்க்கமோ அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். 5வது நபர் தான் மிக முக்கியமானவர், காசாவில் உள்ள பொதுமக்கள். அவர்கள் இந்த பிரச்சனையில் எந்த இடத்திலுமே கருத்தில் கொள்ளப்படவில்லை. ஆனால் அவர்கள்தான் பிரதான மிக முக்கியமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு மக்கள். எங்களை மூச்சு விடுவது கொஞ்சம் அனுமதியுங்கள் என்ற ரீதியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. போராட்டம், அவர்களுடைய நிலம் அதெல்லாம் இரண்டாம் பட்சமாக இருந்தாலும் உயிர் வாழ்வதற்கான ஒரு உரிமை அல்லது உயிர் வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த போர் நிறுத்தம் அவர்களுக்கு வழங்கும் என்பதுதான் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விடயம். ஸோ காசா மக்கள் இதை கடுமையாக வரவேற்பார்கள் என்பது போலத்தான் தெரிகிறது. அவர்களுக்கு என்ன சொல்வது, இனியாவது இந்த அழிவுக்கான ஒரு முற்றுப்புள்ளியாக இது இருக்கக்கூடும். வேறு நபர்களுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். இருந்தபோதும் இந்த போர் நிறுத்தம் ஒன்று வந்திருக்கிறது என்ற ரீதியிலான ஒரு மகிழ்ச்சியைத்தான் அவர்கள் கொண்டிருப்பார்கள். இதைத்தான் உலகத்தில் உள்ள மனிதாபிமானம் உள்ள அனைவருமே எதிர்பார்க்கிறார்கள். ஸோ இப்படி இந்த 5 நபர்களுக்கும் வெவ்வேறு காரணங்களினால் இந்த போர் நிறுத்தத்துக்குரிய இன்றைய செய்தி, ஹமாஸின் ஏற்றுக்கொள்ளல் செய்தியானது வெவ்வேறு விதமான ஒரு உணர்வுகளை கொடுத்திருக்கும். இருந்த போதும் போர் நிறுத்தம் ஒன்று வந்தாலே, உயிர்களுக்கான அழிவுகள் நிறுத்தப்பட்டாலே அது மிகவும் ஒரு என்ன சொல்வது, ஒரு வரவேற்கத்தக்க ஒன்றும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் தான். இருந்தபோதும் இது நீடிக்குமா அல்லது ஏதேனும் காரணங்களால் பழைய கதை போல் திரும்பவும் இது முற்றுப்பெற்று விடுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று சொல்லி. எதிர்வரும் காலங்களில் இது என்ன மாதிரியான ஒரு முயற்சி நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றம் இந்த போர் நிறுத்தத்தில் நடக்கப் போகிறது என்பதை உங்களைப் போலவே நானும் ஆவலோடு காத்திருக்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.